அம்மா அவர்கள் தற்பொழுது உங்களுடைய ஒரு சில வார்த்தைகளை உரையாற்றி வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி நீங்கள்லாம் நான் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. நாங்கள் உட்காந்து ஆஃபீஸில் மீட்டிங் நடத்துவோம். எங்கள் சபார்டினேட்ஸ் இருப்பாங்க, அப்படி தான் பழக்கம். இப்போ முதல் தடவையாக இந்த அன்பு குளோபல் ஃபேமிலி வந்த பிறகு தான் அந்த மைக்கை பிடிச்சி வெளியில் வந்து பேசுகிற மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கப்புறம் உமா வந்து உண்மையாகவே மேடம் சொன்ன மாதிரி 2 எழுத்து இருந்தாலும் அந்த 2 அடியில் இருக்கிற ஆழத்தை வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்கிற விதம், அது நாங்கள் வந்து அதை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப எடுத்துக்கிற மாதிரி அவங்க சொல்கிற விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 400 தான் போயிட்டு இருந்தது. இப்போது 500 days நான் வந்து உங்களோட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேங்கிறது அவங்க திருக்குறளை வச்சு தான் நான் கணக்கு போடுறேன். இப்போ 900 days ஆகிருக்குன்னா 500 days உங்களோட நான் வந்து பயணிச்சுட்டு இருந்திருக்கேன். உமா வந்து உண்மையாகவே இது ஒரு மிகப்பெரிய இதுதான். எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து யாரும் செஞ்சதா எனக்கு தெரியல. நான் இப்போது பழகிட்டு இருக்கிற அந்த சர்க்கிள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. பட் திருக்குறளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறள் சொல்லி இந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு தமிழை பற்றி ரொம்ப தெரியாது, மேடம் பேசுவாங்க. இருந்தாலும் உமா எனக்கு தெரிஞ்ச ஒரு திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க. எல்லா காலத்திலையும் பொருந்தக்கூடிய சமயம் மதம் சார்பற்ற ஒரு இலக்கியம், உன்னதமான இலக்கியம் தான் வந்து திருக்குறள். இந்த திருக்குறளில் நமக்கு வந்து என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. நமக்கு வந்து கணிதம், அதாவது கலை அறிவியல், அதே மாதிரி மொழி அறிவியல், இந்த இரண்டும் வந்து எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்திட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த திருக்குறள்ல நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறள் ஒன்று இருந்தாமே நம்ம வாழ்க்கையில வந்து எல்லா வகையான கேள்விகளுக்கும் வினா வந்து இந்த திருக்குறளாக தான் இருக்கு. நம்ம எங்கேயும் போய் வந்து ரெஃபரன்ஸ் தேட வேண்டியதில்லை. நமக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நம்ம திருக்குறளில் போனோம்னாவே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அறம் பற்றி பார்க்கணும்னா அறப்பொருள், அறம் இன்பமும் அதில் இருக்குது. அதே மாதிரி பொருட்பால் எல்லாமே வந்து எதை பற்றி நம்ம பேசணும், எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலுமே அந்த திருக்குறளை ரெஃபர் பண்ணோம்னா நமக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம எந்த மேடைகளில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அறிவு சார்ந்தவர்கள் முன்னாடி நம்ம பேசும்போது திருக்குறளோடு நம்ம பேசினா நமக்கு கிடைக்கிற மதிப்பே வந்து ஒரு தனியாக தான் இருக்குது. அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இது வந்து உதடுகள் ஒட்டாத ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1330 குறளையும் அது உதடுகள் ஒட்டாத ஒரு குறள். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து எந்தெந்த விஷயங்களிலிருந்து நம்ம சிரமம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நினச்சா அந்தந்த விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறது தான். எந்தெந்த பொருட்களின் மீது இருக்கிற ஆசை இல்லாமல் இருக்கணும்னா அந்தந்த பொருட்களிலிருந்து நம்ம விலகி இருந்தோம்னாவே அது நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துக்கு நமக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நிறைய திருக்குறள் எனக்கு பிடிக்கும். அதில் எனக்கு சொல்கிறதுக்கு இப்போ உலகத்தோடு ஒட்டோழுகள் பல கற்றும் கல்லாதார் அறிவிலார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோதான் ஆழமாக படித்தாலும், நிறைய அறிவு சார்ந்த புத்தகங்கள் படித்தாலும், நிறைய படித்து எத்தனை பட்டங்கள் வாங்கினாலும் கூட உலகத்தோட ஒட்டு ஒழுக நமக்கு பழகலைன்னா அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம எல்லாருமே எவ்வளோதான் பெரிய இடத்துல இருந்தாலும், எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் உலகத்தோட ஒழுகிறதுக்கு நம்ம பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம்.